கடவுளை வழிபடுவதற்கு முன்பதாக சற்று நேரம் அமைதியை காப்போம். அமைதியில் வசிக்கின்ற கடவுளுடைய தூய பிரசன்னத்தை சற்று நேரம் அமைதியில் உணர முயற்சி எடுப்போம். திரியேக கடவுளின் பெயராலே இந்த ஆராதனை வேளையை ஆசீர்வதித்து ஆரம்பம் செய்வோமாக. ஜெபிப்போம். அன்புள்ள கடவுளே, இந்த நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. இந்நாள் வரைக்கும் ஆசீர்வதித்து செயல்பட்டு வழிநடத்தியிருக்கின்ற கடவுள் நீர். இந்த வழிபாடு நிமித்தம் அன்புள்ள கடவுளே, நாங்கள் யாவரும் உம்மோடு கூட ஒரு புதிய விதத்தில் உறவாட உம்முடைய அன்பையும் சமாதானத்தையும் உமக்குள் அடங்கியிருக்கின்ற நியாயத்தையும் நாங்கள் ஒரு விசேஷ விதத்தில் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதை ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்யுங்கள். இந்த வழிபாடின் ஆரம்பத்தின் நிலைமையிலிருந்து முடிவு வரைக்கும் அன்புள்ள கடவுளை எல்லா விதத்திலும் நீங்கள் தான் ஆசீர்வதித்து செயல்பட வேண்டும். ஜெபத்தை, இந்த வேளையை உம்முடைய பாதத்தில் வைத்து எல்லா விதத்திலும் வழி நடத்துவீர் என்ற நம்பிக்கையில் இந்த ஜெபத்தை மீட்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகின்றோம். ஆமேன். எல்லோரும் இணைந்து பாமாலைகளிலிருந்து 267ஆம் பாமாலையை பாடுவோம். போற்றும் போற்றும் புண்ணியநாதனை போற்றும் என்ற பாமாலை. Oh
இரண்டாம் ஆராதனை முறை பக்கம் 76. நாம் கடவுளை தொழுவோமாக. கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கின்றவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாயுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையினால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறமானவர் தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே, நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் இந்த ஆராதனை வேளையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். கடவுளிடத்தில் நம் பாவத்துக்காக அறிக்கை செய்வோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும், நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கதவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பன் நிறத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்வதற்கு பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுளுடைய ராஜ்யம் சமீபத்திருக்கின்றது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நாம் தாழ்மையோடு கடவுளிடத்தில் நமது பாவங்களை அறிக்கையிடுவோம். எல்லோரும் இணைந்து சொல்லலாம். முதலாம் பாவ அறிக்கை ஜெபம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதய யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளியாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிழ்வுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். கடவுளிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளை அருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. முதலாம் திருவசனம் இப்பொழுது படிக்கப்படும். எசேக்கியேல் புத்தகம் 33ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 9 வரைக்கும். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 9 வரைக்கும். The Lord spoke to me, mortal man, he said, tell your people what happens when I bring war to a land. The people of the country chose one of their numbers to be a watchman. When he sees the enemy approaching,
He sounds the alarm to warn everyone. If someone hears it but pays no attention, and the enemy comes and kills him, then he is to blame for his own death. His death is his own fault because he paid no attention to the warning. If he had paid attention, he could have escaped. If, however, the watchman sees the enemy coming and does not sound the alarm, the enemy will come and kill those sinners, but I will hold the watchman responsible for their death. Now, mortal man, I am making you a watchman for the nation of Israel. You must pass on to them the warnings I give you. If I announce that an evil man is going to die, but you do not warn him to change his ways so that he can save his life, then he will die, still a sinner, and I will hold you responsible for his death. If you do warn an evil man and he doesn't stop sinning, he will die, still a sinner, but your life will be spared. Here ends the first Bible reading. Praise be to God. நிருப பகுதி இப்பொழுது படிக்கப்படும். 1 திமோத்தி 3 அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 13 வரைக்கும். 1 திமோத்தி 3 அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 13 வரைக்கும். Here is a trustworthy saying: whoever aspires to be an overseer desires a noble task. Now the overseer is to be above reproach, faithful to his wife, temperate, self-controlled, respectable, hospitable, able to teach, not given to drunkenness, not violent but gentle, not quarrelsome, not a lover of money. He must manage his own family well and see that his children obey him, and he must do so in a manner worthy of full respect. If anyone does not know how to manage his own family, how can he take care of God's church? He must not be a recent convert, or he may become conceited and fall under the same judgment as the devil. He must also have a good reputation with outsiders, so that he will not fall into disgrace and into the devil's trap. In the same way, deacons are to be worthy of respect, sincere, not indulging in much wine, and not pursuing dishonest gain. They must keep good hold of the deep truths of the faith with a clear conscience. They must first be tested, and then, if there is nothing against them, let them serve as deacons. In the same way, the women are to be worthy of respect, not malicious talkers, but temperate and trustworthy in everything. A deacon must be faithful to his wife and must manage his children and his household well. Those who have served well gain an excellent standing and great assurance in their faith in Christ Jesus. Here ends the reading. Praise be to God. இந்த நேரத்தில் கீர்த்தனைகளிலிருந்து 227 கீர்த்தனையை எல்லோரும் இணைந்து பாடுவோம். கீர்த்தனைகளிலிருந்து 227 கீர்த்தனை. ஜீவவசனம் கூறுவோம் சகோதரரே, சேர்ந்தே எக்காலம் புதுவோம். ஜீவவசனம் கூறுவோம் சகோதரரே, சேர்ந்தே எக்காலம் புதுவோம். பாவிகள் மேலுருகி பாடுபட்டு மரித்த, பாவிகள் மேலுருகி பாடுபட்டு மரித்த ஜீவாதிபதி இயேசு சிந்தை மகிழ்ந்திடவே ஜீவவசனம் கூறுவோம் சகோதரரே, சேர்ந்தே எக்காலம் புதுவோம். பாதக பேயின் வலையில் ஐயோ திரள் பேர் பட்டு மடியும் வேளையில், பாதக பேயின் வலையில் ஐயோ திரள் பேர் பட்டு மடியும் வேளையில்
பேதமையோடு பிடி பாதமருள் மிகுந்த பேதமையோடு பிடி பாதமருள் மிகுந்த வேதனை தானடைய போவோர் கதி பெறவே ஜீவவசனம் கூறுவோம் சகோதரரே சேர்ந்தைய காலம் ஊதுவோம் காடுதனிலே அலைந்தே கிறிஸ்து இயேசு கர்த்தன் சேவையில் அமர்ந்தே காடுதனிலே அலைந்தே கிறிஸ்து இயேசு கர்த்தன் சேவையில் அமர்ந்தே நாடு நகர் தீராம தேடி நாம் பெற்றடைந்த நாடு நகர் தீராம தேடி நாம் பெற்றடைந்த நல்ல ஈவு வரங்கள் எல்லாரும் கண்டடைய ஜீவவசனம் கூறுவோம் சகோதரரே சேர்ந்தைய காலம் ஊதுவோம் விண்ணின் மகிமை துறந்தார் கிறிஸ்து நம்மை மீட்க குருசில் இறந்தார் விண்ணின் மகிமை துறந்தார் கிறிஸ்து நம்மை மீட்க குருசில் இறந்தார் மண்ணின் புகழ் பெருமை எல்லாம் குப்பையன் மண்ணின் புகழ் பெருமை எல்லாம் குப்பையன் சிலுவைதனை எடுத்து மகிழ்ச்சியோடு ஜீவவசனம் கூறுவோம் சகோதரரே சேர்ந்தைய காலம் ஊதுவோம் பூலோகம் எங்கும் நம்மையே கிறிஸ்து நாதர் போக சொல்லி வீழ்த்தாரே பூலோகம் எங்கும் நம்மையே கிறிஸ்து நாதர் போக சொல்லி வீழ்த்தாரே காலம் எல்லாம் உம்மோடு கூட இருப்பேன் என்ற காலம் எல்லாம் உம்மோடு கூட இருப்பேன் என்ற கர்த்தர் வாக்கை நினைந்து தேசமும் தீர்ந்து ஜீவவசனம் கூறுவோம் சகோதரரே சேர்ந்தைய காலம் ஊதுவோம் ஜீவவசனம் கூறுவோம் சகோதரரே சேர்ந்தைய காலம் ஊதுவோம். சுவிசேஷ பாடம் இப்பொழுது பதிக்கப்படும். தூய யோவான் அவர்கள் எழுதின நூல் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 தொடங்கி 19 வரைக்கும். தூய யோவான் அவர்கள் எழுதின நூல் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 தொடங்கி 19 வரைக்கும். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே,
நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3 தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ வயது உள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவன் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறு ஒருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கூட்டிக் கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். என்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார் என்பதே. உமக்கு விசேஷ பாடலாக கீர்த்தனைகளிலிருந்து 187ஆம் கீர்த்தனையை எல்லோரும் இணைந்து பாடுவோம். தந்தேன் என்னை இயேசுவே என்ற கீர்த்தனைகளிலிருந்து 187ஆம் கீர்த்தனை. என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே தந்தேன். என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே உமக்கே ஊழியம் செய்ய தந்தேன். என்னை தாங்கி அருளும் உன்னருக்கே ஊழியம் செய்ய தந்தேன். என்னை தாங்கி அருளும் தந்தேன். என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே ஜீவகாலம் முழுதும் தேவ பணி செய்திடுவேன். ஜீவகாலம் முழுதும் தேவ பணி செய்திடுவேன். கோவில் கடும் போர் புரிகையில் காவும் உந்தன் கரத்தினில் வைத்து கோவில் கடும் போர் புரிகையில் காவும் உந்தன் கரத்தினில் வைத்து தந்தேன். என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே உந்தன் சித்தமே செய்வேன். எந்தன் சித்தம் ஒழித்திடுவேன். உந்தன் சித்தமே செய்வேன். எந்தன் சித்தம் ஒழித்திடுவேன். எந்த இடம் எனக்கு காட்டிடும் இயேசுவே அங்கே இதோ போகிறேன். எந்த இடம் எனக்கு காட்டிடும் இயேசுவே அங்கே இதோ போகிறேன். தந்தேன். என்னை இயேசுவே இந்த நேரமே
உமக்கே. ஒன்றுமில்லை நாரையா உம்மாலன்றி ஒன்றும் செய்ய. ஒன்றுமில்லை நாரையா உம்மாலன்றி ஒன்றும் செய்ய. அன்று சிஷ்யர் கழித்த ஆவியால் இன்றே அடியேனை நிரப்பும். அன்று சிஷ்யர் கழித்த ஆவியால் இன்றே அடியேனை நிரப்பும். தந்தேனை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. தந்தேனை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த சமாதானத்தின் கடவுளே, இந்த நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. படிக்கப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. இந்த வார்த்தைகளுக்குள் அடங்கி இருக்கின்ற உம்முடைய தூய ஞானத்தை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, உள்வாங்க நாங்கள் எங்கள் கூடி வந்திருக்கின்றோம். உம்முடைய ஞானத்தை, உம்முடைய நியாயத்தை, உம்முடைய அன்பை, சமாதானத்தை நாங்கள் யாவரும் புரிந்து கொள்ள, உள்வாங்க நீங்கள் தான் கிருபையாக வழிநடத்த வேண்டும். மீட்பராண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகின்றோம். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வாய்ப்பினையை கொடுத்த இந்த திருச்சபையின் ஆயர் என்னுடைய தந்தை அருள் திரு சம்பத்தையா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து உங்களுடைய ஆயருக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும், அவங்களுடைய குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நானும் அவங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றேன். அவங்களோடு இணைந்து செயல்பட முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். எனவே பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த வகையில் சந்திக்க கடவுள் இந்த வாய்ப்பினையை கொடுத்திருக்கின்றால் என்று நான் முழு மனதோடு நம்புகின்றேன். இது எனக்கு மிகவும் மகிழ்ந்த ஒரு நேரம். மனதுக்குள் பலவிதமான போராட்டங்கள், கேள்விகள் இருந்தாலும், ஏனெனில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழல் அப்படியாப்பட்ட ஒரு சூழல், நம்பிக்கையற்ற ஒரு சூழல், விபரீதமான ஒரு சூழல், கொடூரமான ஒரு சூழல். இது ஒரு புறத்தில் இருந்தாலும் கூட கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய வார்த்தைக்குள் அடங்கியிருக்கின்ற ஆறுதல், நம்பிக்கை, ஞானம், இறையல், இது அனைத்தும் என்னை உங்களுக்கு முன்பதாக நிற்க வைக்கின்ற, உங்களுக்கு முன்பதாக நிற்க தைரியத்தை கொடுத்திருக்கின்றது. பிரியமானவர்களே, இந்த ஞாயிறன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், ordained ministry transformed to transform. Ordained ministry transformed to transform. மறு உருவாக்குதல் செயலில் ஈடுபடக்கூடிய ஒரு திருப்பணி, மாற்று உருவாக்கிட, மாற்றுருவாகிய அருள் பொழிவு திருப்பணி, அருள் பொழிவு திருப்பணி, ஆர்டெயின்ட் மினிஸ்ட்ரி. கடவுளால் அழைக்கப்பட்டு கடவுளால் அபிஷேக பண்ணின ஒரு திருப்பணி, கடவுளால் நியமிக்கப்பட்ட ஒரு திருப்பணி, கடவுளை பிரதிபலிக்கின்ற ஒரு திருப்பணி, கடவுளுடைய நியாயத்தை உணரக்கூடிய ஒரு திருப்பணி. மாறுதலுக்கு எப்பொழுதுமே இங்க வாய்ப்பு இருக்கின்றது. இது அனைத்து குறித்து நாங்கள் என்ன இருக்கின்றோம். படிக்கப்பட்ட 3 பகுதிகளை குறித்து நாங்கள் தியானம் செய்வதற்கு முன்பதாக, திருப்பணி என்றால் என்ன, அதிலும் அருள் பொழிவு திருப்பணி என்றால் என்ன, இதுடைய இறையல் என்ன,
இது கிறிஸ்துவ வரலாற்றில் எப்படி இருந்திருக்கின்றது, இப்பொழுது எப்படி இருந்திருக்கின்றது, இப்படியாப்பட்ட காரியங்களை குறித்து நாங்கள் ஒரு சிறிய முறையில் தியானித்து அதன் பிறகு படிக்கப்பட்ட 3 பகுதிகளுக்கு செல்வோம். முதலாவதாக, அருள் பொழிவு திருப்பணி என்றால் என்ன? வாட் இஸ் ஆர்டேன்ட் மினிஸ்ட்ரி? இந்த ஒரு திருப்பணியின் அடிப்படை என்னவென்றால் கடவுள். இந்த திருப்பணியுடைய அடிப்படை இறையல் என்னவென்றால் கடவுளுடைய செயல்பாடு, அதில் கடவுளோடு இணைந்து செயல்படக்கூடிய முயற்சிகள். அதாவது இதுக்குள் ஒரு ஜனநாயகம் இருக்கின்றது. There is some sort of democracy inherent in this. சிருஷ்டித்த கடவுள், உருவாக்கின கடவுள் மறு உருவாக்குதல் என்ற ஒரு செயல்பாடில் சிருஷ்டியை இணைத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இதுதான் இந்த குறிப்பிட்ட திருப்பணியின் அடிப்படை. God is extending as a creator to engage in habits of transformation. கடவுளோடு இணைந்து செயல்படுவது. கடவுள் தனிப்பட்ட முறையில் அழைத்திருக்கின்றார். குறிப்பிட்ட கூட்டத்தை அழைத்திருக்கின்றார். இது எல்லாத்தையும் தாண்டி மிகவும் முக்கியமான ஒரு கற்பித்தல் என்னவென்றால், சிருஷ்டி என்பதே அழைக்கப்பட்ட ஒரு செயல்பாடு. The very creation is an called out activity of God. அதிலும் கிறிஸ்துவர்களாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது, கிறிஸ்துவின் நிமித்தம் கடவுள் இந்த முழு உலகத்தை, உயிரினங்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து காரியங்களையும் மறு உருவாக்கி நிலைநிறுத்தி செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இது அனைத்தும் சம்பந்தப்பட்டிருக்கின்றது இந்த ஒரு தலைப்புக்கு. இதை விட்டு வேற யோசிக்க கூடாது. பிரியமானவர்களே, கடவுள் அழைக்கின்றார். இந்த அழைப்பில் மனிதனும் கடவுளோடு இணைந்து கடவுளுடைய நியாயத்துக்காகவும், கடவுளுடைய அன்புக்காகவும், கடவுளுடைய சமாதானத்துக்காகவும் வெவ்வேறு வகையில், வெவ்வேறு இடத்தில் போராடி கொண்டு இருப்பதுதான் அருள் புழைந்த ஒரு திருப்பணி. பிரியமானவர்களே, இந்த ஒரு திருப்பணியின் நிமித்தம் மறு உருவாக்குதல் என்ற ஒரு செயல்பாடில் நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஈடுபட வேண்டும். We have to engage individually to transform ourselves, and also we have to engage as a community. சமூகமாக, கிறிஸ்துவ கூட்டமாக, திருச்சபையாக, ஒரு இனமாக, மனித குலமாக நாங்கள் கடவுளோடு ஈடுபட வேண்டும். We have to engage in transformation to transform. மறு உருவாகக்கூடிய ஒரு பகுதியில் நாங்கள் ஈடுபட வேண்டும். We have to engage with transformation, with acts of transformation. பிரியமானவர்களே, திரும்பியும் சொல்ல நான் விருப்பப்படுகின்றேன். கடவுளுடைய சிருஷ்டி, அந்த செயல்பாடு அருள் புழைந்த ஒரு செயல்பாடு. அது கடவுளுடைய திருப்பணி. இந்த ஒரு திருப்பணியில் கடவுள் சிருஷ்டியை இணைக்க முயற்சி எடுத்திருக்கின்றார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து ஈடுபட்டு இருக்கின்றார். இப்பொழுது நமக்கு முன்பதாக இருக்கின்ற திருப்பணி எப்படியாப்பட்ட ஒரு திருப்பணி என்றால், கிறிஸ்துவின் நிமித்தம் கடவுளை புரிந்து கொள்வது, கிறிஸ்துவின் நிமித்தம் திருச்சபையில் ஈடுபடுவது, கிறிஸ்துவின் நிமித்தம் சமூகத்தில் ஈடுபடுவது, கிறிஸ்துவுக்குள் எப்படி வெவ்வேறு தன்மை இருக்கின்றதோ, ஆனால் வெவ்வேறு தன்மைகள் இருந்தாலும் வேறுபாடுகள் இல்லை. இந்த ஒரு கருத்தியலில் நாங்கள் வேரூன்று நிற்க, அதன்படி நடக்க நாங்கள் செய்யக்கூடிய காரியம்தான்
திருப்பணி, அதிலையும் அருள் பொழிவு திருப்பணி, இப்படியாப்பட்ட காரியங்களை மனதில் வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும். இந்த ஒரு அடிப்படையில் அன்புள்ள ஜனங்களே, படிக்கப்பட்ட 3 பகுதியை குறித்து யோசிக்க செல்வோம். முதலாவதாக நமக்கு படிக்கப்பட்ட பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசி இவர்களுடைய புத்தகம் 33ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 தொடங்கி 9 வரைக்கும். அதாவது மோசே அவர்களை எப்படி வனாந்திரத்தில் சந்தித்து கடவுள் தன்னுடைய மக்களின் கூக்குரலை கேட்டு கடவுளுடைய விடுதலையை மையமாக்க மோசேயை எப்படி அழைத்தாரோ, மோசேயை எப்படி செயல்படுத்தினாரோ, அதை போலதான் எசேக்கியேலையும் அழைத்து இப்பொழுது இந்த ஒரு பகுதியின் நிமித்தம் இந்த அழைத்த கூட்டத்தை மறு உருவாக்க எசேக்கியேலை அழைத்திருக்கின்றார். எசேக்கியேலுக்கு இங்க மிகவும் முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. கடவுளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. எசேக்கியேல் ஒரு காவலாளி போல் இருக்க வேண்டும். He should be a sentinel to the community. He should be a watchdog to the community. He should be a watchman. ஒரு காவலாளியாக செயல்பட வேண்டும். காவலாளியாக என்னத்துக்கு? பிரியமானவர்களே, இவங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழலில் அழைக்கப்பட்ட கூட்டம் கடவுளுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. கடவுளுடைய நியாயத்தை விட்டு, கடவுளுடைய கற்பித்தலை விட்டு, உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை, தன்னை மையப்படுத்திக்கிற ஒரு வாழ்க்கை, தன்னை மையப்படுத்திக்கூடிய ஒரு அரசாங்கம், இது அனைத்தையும் இவங்கள் மையப்படுத்த முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு குழப்பமான ஒரு சூழல், பாதிப்பு என்பது பெருகிக் கொண்டே இருக்கின்றது. ஏழைகள், விதவைகள், பிள்ளைகள், இயற்கை, இது அனைத்தையும் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் ஒடுக்கு முறை நிமித்தம் ஒடுக்கி கொண்டிருக்கின்றார்கள். கடவுளை விட்டு இவங்கள் விலகிவிட்டார்கள். இப்படியாப்பட்ட ஒரு சூழலில் கடவுளுடைய கோபம் நிமித்தம் கடவுளுடைய பட்டை இந்த ஒரு சமூகத்தை அணுக இருக்கின்றது. அது அணுக இருக்கின்ற பொழுது எசேக்கியேலை எச்சரிக்கக்கூடிய ஒரு திருப்பணியில் ஈடுபடும்படி கடவுள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆகையினால் தான் எசேக்கியேலுக்கு ஒரு குறிப்பிட்ட திருப்பணி, எப்படியாப்பட்ட திருப்பணி? காவலாளி போல் இருக்க வேண்டும். என்னுடைய பட்டை வருகின்ற பொழுது நீ உன்னுடைய விழிப்புணர்வு நிமித்தம், உன்னுடைய எச்சரிக்கை நிமித்தம் அந்த பட்டையை உணர்ந்து இந்த ஜனத்தை, இந்த கூட்டத்தை, இந்த இனத்தை நீ எச்சரிக்க வேண்டும். You have to caution my people when my sword is nearing them. நீ இந்த எச்சரிக்கையை கொடுக்காவிட்டால் இந்த கொலைக்கு காரணம் நீ என்று சொல்கின்றார். If you don't caution your community, their death is on you. அதாவது கடவுளுக்குள் இருக்கக்கூடிய அன்பை நாங்கள் இங்க புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் கோபமாய் இருக்கின்றார். பட்டையை உபயோகிக்கக்கூடிய ஒரு கடவுளாய் இருந்தாலும் கடவுளுக்குள் அன்பு என்பது இருக்கின்றது. இந்த அன்பு எப்படியாப்பட்ட ஒரு அன்பு என்று பார்ப்போமானால், என்னுடைய கோபத்துக்கு இவங்கள் ஆளாக கூடாது, இதற்கு மத்தியில் நீ வா. என்னுடைய கோபத்துக்கும் என்னுடைய அன்புக்கும் மத்தியில் நீ வந்து நிற்க வேண்டும். என்னுடைய கோபத்தை தடுக்க நீ தைரியமாக இருக்க வேண்டும். என்னுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபனாக இருக்க வேண்டும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். திருப்பணி என்பது எச்சரிக்கையாய் இருப்பதுதான். இப்படியாப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு உடைய அடிப்படையை நாங்கள் பார்ப்போமானால், இந்த யூத கூட்டம், இந்த இஸ்ரேல் மக்கள், இவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் பல ஆண்டுகள் பல சூழல்களில்
மிகவும் கொடுமையான ஒரு நிலைமையில் இருந்திருக்கின்றார்கள். வண்ணாந்திரத்தில் பல ஆண்டுகள் இருந்திருக்கின்றார்கள். இந்த அனுபவத்தின் நிமித்தம்தான் இந்த எச்சரிக்கை, இந்த அனுபவத்தின் நிமித்தம்தான் இந்த ஒரு போராட்டம், இந்த அனுபவத்தின் நிமித்தம்தான் இந்த ஒரு எதிர்பார்ப்பு. அதாவது வனாந்தரத்தில் இருக்கின்ற பொழுது ஆபத்து என்பது எப்பொழுது எப்படி வரும் என்பது யாருக்கும் தெரியாது. ஆகையினால் இந்த சமூகத்துக்கு ஒரு காவலாளி தேவை. மோசே ஒரு காவலாளி, ஏரோன் அவர்கள் ஒரு காவலாளி, எரேமியா ஒரு காவலாளி, ஐசாயா ஒரு காவலாளி. அதே போல இந்த ஒரு வார்த்தைகளின் பிரகாரம் எசேக்கியேல் ஒரு காவலாளி. அதாவது இவங்க வனாந்தரத்தில் இருப்பதற்கு முன்பதாக ஒடுக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கின்ற பொழுது இவங்கள் ஆண்டவருடைய கடவுளுடைய நியாயத்தையும் விடுதலையையும் உணரக்கூடிய ஒரு நிலைமையில் கடவுளுடைய பட்டை ஃபாரோவை அடித்தது, எகிப்து ராஜாவை அடித்தது, எகிப்து அரசாங்கத்தை அடித்தது. அந்த அரசாங்கம் நிலைத்து நின்ற அந்த அடிப்படை அனைத்தையும் அடிச்சு நொறுக்கியது. இப்படியாப்பட்ட ஒரு பட்டை தான் வண்ணாந்திரத்தில் இவங்களை காத்தது, ஆபத்து நிமித்தம் ஆபத்திலிருந்து இவங்களை காத்தது. மற்ற நாட்டின் ராஜாக்களின் இடத்திலிருந்து இவங்களை காப்பாற்றி வழி நடத்தியது. அதே பட்டை தான். அந்த பட்டைக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது, நியாயத்தை சார்ந்த எதிர்பார்ப்பு. அந்த பட்டை இவங்களை அணுகின்ற வேளையில் எசேக்கியேல் மத்தியில் வர வேண்டும், மக்களை எச்சரிக்க வேண்டும். இப்படியாப்பட்ட ஒரு திருப்பணியில் தான் எங்களையும் உங்களையும் கடவுள் அழைக்க இருக்கின்றார். அதாவது எச்சரிக்கை எப்படி செய்ய வேண்டும் என்றால், ஒரு தாரையை எடுத்துக்கொண்டு அந்த தாரையின் நிமித்தம் நீ இந்த கூட்டத்தை எச்சரிக்க வேண்டும். You have to blow the trumpet. You have to caution the people. அவங்களுடைய அநியாயத்தை அவங்களுக்கு சொல்ல வேண்டும். கடவுளுடைய பட்டை வந்துவிடும், உன்னுடைய அநியாயமான காரியங்களை விட்டுவிடு, சமத்துவத்தில் வாழு, உன்னுடைய பணத்திமிரை விட்டுவிடு, கடவுள் என்னை மட்டும் தான் அழைத்திருக்கின்றார்கள் என்ற ஒரு திமிரை விட்டுவிடு. கடவுள் இந்த முழு உலகத்தையே படைத்த கடவுள், இந்த உலகத்தின் கடவுள் இவர் பார்வையில் சமத்துவம் தான் எதிர்பார்ப்பு, பிரிந்து வாழாதே. இப்படியாப்பட்ட எச்சரிக்கைகளை நீ கொடுக்க வேண்டும் என்று எசேக்கியேலுக்கு சொல்கின்றார். அருள் பொழிந்த திருப்பணி எச்சரிக்கையை மையப்படுத்தக்கூடிய ஒரு திருப்பணியாக இருக்க வேண்டும். Ordained ministry should be a ministry of cautioning. எச்சரிக்கை செய்வதற்கு முன்பதாக நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். I should be cautious, you should be also cautious. கடவுளுடைய பட்டை எப்பொழுது வரும் என்பது தெரியாது. கடவுளுடைய பட்டை வந்தது. கடவுளுடைய பட்டை இயேசுவாக வந்தது, நியாய தீர்க்க வந்தது, அன்பை மையப்படுத்த வந்தது. இப்படியாப்பட்ட பட்டையை தான் நாங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு புறத்தில் கடவுளுடைய கோபம் அந்த பட்டை, இன்னொரு புறத்தில் பட்டையாக செயல்பட்ட இயேசுவை நாங்கள் மறுக்கக்கூடாது. இயேசுவை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையான திருப்பணியில் நாங்கள் ஈடுபட வேண்டும். The sword of spirit in Christ is something that we have to dwell upon. பிரியமானவர்களே, இரண்டாவதாக நமக்கு படிக்கப்பட்ட பகுதி 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 16 வரைக்கும். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 16 வரைக்கும். இங்க மிகவும் முக்கியமாக 2 முக்கியமான திருப்பணியை குறித்து பவுல் அவர்கள் தீமோத்தேயுக்கு சொல்ல இருக்கின்றார். இதை குறித்து நாங்கள் எண்ணுவதற்கு முன்பதாக பவுல் அவர்கள் எழுதின நோக்கம், தீமோத்தேயு அவர்கள் வாழ்ந்த திருச்சபையின் சூழலை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தவறான கற்பித்தலை மையமாக்க தவறான ஆயக்காரர்கள் அந்த கூட்டத்தில் இருக்கின்றார்கள், அந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். There are many false prophets and teachers.
who are trying to justify Christ in terms with the worldly pleasures and with worldly benefits. அதாவது சூழல் எப்படியாப்பட்ட ஒரு சூழல் என்றால், கிறிஸ்துவை இந்த உலகத்தின் எதிர்பார்ப்பு நிமித்தம் பேசக்கூடிய ஒரு கூட்டம் இந்த திருச்சபைக்குள் இருந்தது. There were false teachers within the church, within the community. And Paul is writing to Timothy. பவுல் அவர்கள் திமோத்தி அவர்களுக்கு எழுதுகின்ற பொழுது ஒரு எச்சரிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு கடிதம் தான் இது. அதிலும் கூட மிகவும் குறிப்பாக மேற்பார்வையாளர், இப்பொழுது நாங்கள் சொல்ல வேண்டும் என்றால் பிஷப், அதே போல டீக்கன், இவங்க இரண்டு பேரும் எப்படி இருக்க வேண்டும்? அந்த காலத்தில், ஆரம்ப காலத்தில் பலவிதமான கற்பித்தல், கிறிஸ்துவை சார்ந்த கற்பித்தல் என்பது வெவ்வேறு வகையில் இருந்தது. அதை நான் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவுடைய உயிர், கிறிஸ்துவுடைய வாழ்க்கை, கிறிஸ்துவுடைய செயல்பாடு, கிறிஸ்துவுடைய வார்த்தைகள், கற்பித்தல், இதெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு வகை, கிறிஸ்துவை எப்படி உலகத்தை மையப்படுத்தக்கூடிய ஆடம்பரம், உலகத்தை மையப்படுத்தக்கூடிய அரசியல், இதை வைத்துக்கொண்டு எப்படி கிறிஸ்துவை புரிந்து கொள்ள முடியும்? The materialistic, the worldly understanding of Christ was also there. இதற்கு மத்தியில் திருச்சபைக்குள் இருக்கக்கூடிய ஆயர்கள் எப்படி இருக்க வேண்டும், திருச்சபையாக எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு கற்பித்தலில் பவுல் அவர்கள் ஈடுபடுகின்றார்கள். அதிலும் மிக முக்கியமாக 15வது 16வது வசனத்தை படிக்கின்ற பொழுது, 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15, 16 படிக்கின்ற பொழுது, இந்த கிறிஸ்துவ சமயத்துக்குள் ஒரு மர்மம் இருக்கின்றது. அந்த மர்மம் கிறிஸ்துவனால் நிரம்பி இருக்கின்றது. இதை பிரதிபலிக்கின்றவர்களாக தான் பிஷப்பும் டீக்கனும் இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு உலக பிரகாரமான ஆடம்பரத்தில் ஈடுபடக்கூடாது, உலக பிரகாரமான போக்குகளில் ஈடுபடக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கை. பிரியமானவர்களே, நம்ம மத்தியில் இந்த ஒரு கேள்வி மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பணியில் நாங்கள் இருக்க வேண்டுமா? இல்லாவிட்டால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, என்னுடைய தனிப்பட்ட குடும்பம், என்னுடைய தனிப்பட்ட மொழி, கலாச்சாரம், சாதி, இது அனைத்தையும் மையப்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடில் ஈடுபட வேண்டுமா? இந்த கேள்விக்கு பதில் கிறிஸ்துவாய் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் திருச்சபையாக இருக்க முடியும். அதை விட்டுவிட்டு என்னுடைய மொழி, என்னுடைய சாதி, என்னை சார்ந்த அனைத்து விஷயங்களையும் நான் மையப்படுத்த தான் இங்க வந்திருக்கின்றேன், என்னுடைய திருச்சபையில் நான் என்ன யோசிக்கின்றேனோ அதுதான் மட்டும்தான் நடக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருந்தால் கிறிஸ்துவுக்கு எதிர்ப்பாக செயல்படக்கூடிய ஒரு செயல்பாடு அது. அப்படியாப்பட்ட செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது. மிகவும் குறிப்பாக திருச்சபையின் தலைவர்கள் அப்படி இருக்கக்கூடாது என்ற ஒரு கற்பித்தல். கடைசியாக நமக்கு படிக்கப்பட்டிருக்க 3ஆம் பகுதி, யோவான் அவர்கள் எழுதின நூல் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 தொடங்கி 19 வரைக்கும். யோவான் அவர்கள் எழுதின நூல் 21ஆம் அதிகாரம் 15 தொடங்கி 19 வரைக்கும். உயிர்த்தெழுந்த இயேசு திரும்பியும் தன்னுடைய சீடர்களை தேடி வந்திருக்கின்றார்கள். இந்த ஒரு பகுதியில் மிகவும் முக்கியமாக உயிர்த்தெழுந்த இயேசு பேதுருவை பார்த்து 3 முறை ஒரே கேள்வியை கேட்கின்றார். நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என் மேல் அன்பு செலுத்தக்கூடியவனாய் இருக்கிறாயா என்ற ஒரு கேள்வி. இங்க இயேசு உபயோகிக்கின்ற பொழுது அன்புக்கு பொருள் அகாப்பே என்ற ஒரு வார்த்தை, கடவுள் சார்ந்த அன்பு. இந்த ஒரு வார்த்தையை இயேசு அவர்கள் உபயோகித்துக் கொண்டிருக்கின்றார்.
ஆனால் இன்னொரு புறத்தில் பேதுரு அவர்கள், ஆம் ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்கின்றேன் என்று சொல்கின்ற வேளையில் பிலேயோ என்ற ஒரு வார்த்தையை உபயோகிக்கின்றார். இயேசு உபயோகித்த வார்த்தை அகாபே, பேதுரு அவர்கள் உபயோகித்த வார்த்தை பிலேயோ. ஆரம்ப திருச்சபையின் காலகட்டத்தில் அன்பு வகை வகையாக புரிந்து கொள்ளப்பட்டு இருந்தது. ஆனால் கிறிஸ்துவால் புரிந்து கொள்ளப்பட்ட அன்பு எப்படியாப்பட்ட ஒரு அன்பு என்றால் அகாபே. அகாபே என்றால் என்ன? அதாவது கடவுள் எப்படி வெவ்வேறு தன்மைக்குள் இருக்கின்றாரோ, கடவுளுக்குள் எப்படி வெவ்வேறு தன்மை என்பது இருக்கின்றதோ, கடவுளுடைய அன்பும் கூட வெவ்வேறு தன்மையில் இருக்கின்றது. கடவுளுடைய அன்பை நாங்கள் கடவுளுடைய கோபத்தின் நிமித்தம் அறிந்து கொள்ளலாம், கடவுளுடைய எச்சரிக்கை நிமித்தம் புரிந்து கொள்ளலாம், கடவுளுடைய அனைத்து செயல்பாடுகள் நிமித்தம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் இங்க அகாபே என்று உபயோகிப்பதற்கு காரணம் என்னவென்றால், கடவுள் தன்னை துணிந்து செயல்படக்கூடிய ஒரு அன்பை மையப்படுத்த முயற்சி எடுத்திருக்கின்றார். இயேசுவின் நிமித்தம் God has risked God's self in risking the very love. அதாவது அன்பு என்ற ஒரு கற்பித்தலுக்குள்ளவே ஒரு போராட்டம். அந்த போராட்டம் எப்படியாப்பட்ட ஒரு போராட்டம்? எந்த ஒரு உச்சக்கட்டத்தை பார்த்த ஒரு போராட்டம் எந்த ஒரு உச்சக்கட்டத்தை பார்த்த ஒரு போராட்டம் என்றால், அன்பை எழுக்கக்கூடிய, அன்புக்காக அன்பை எழுக்கக்கூடிய ஒரு போராட்டம். இப்படியாப்பட்ட ஒரு போராட்டத்தில் தான் இயேசு அவர்கள் ஈடுபட்டார். அந்த போராட்டத்தின் நிமித்தம் தான் இந்த வார்த்தையை உபயோகித்து, பேதுரு, நீ என்னை நேசிக்கிறாயா? நான் எப்படி எனக்காக வாழ முயற்சி எடுக்கலையோ, கடவுளுக்காக எப்படி நான் வாழ முயற்சி எடுத்தனோ, அதே அன்பில் நீ என்னை அன்பு செலுத்துகிறாயா என்ற ஒரு கேள்வி. அதற்கு பேதுரு பிலேயோ என்ற ஒரு வார்த்தையை உபயோகிக்கின்றார். அதாவது, ஆம் கடவுளே, பொதுவாக நம்ம கூட சொல்லிக்கிறதுங்களா, do you love me? I love you, அப்படி கேஷுவலா சொல்லிக்கிறது இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான். I love you in terms with however this world assumes love. இந்த உலகம் எப்படி அன்பை புரிந்து கொண்டு இருக்கின்றதோ அப்படிதான் நான் உங்களை அன்பு செலுத்த இருக்கின்றேன், அப்படிதான் நான் உங்களை நேசிக்கின்றேன். மூன்றாவது முறை கேட்டு அதற்கு பதிலாக பேதுரு அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள். இயேசுவுடைய நோக்கத்தை புரிந்து கொள்கின்றார்கள். புரிந்து கொண்டு இயேசுவுக்கு முன்பதாக தன்னை சமர்ப்பணிக்க இருக்கின்றார். எப்படி? இயேசுவே, உமக்கு தெரியும் என்னுடைய உள்ளத்துக்குள் இருக்கக்கூடிய அன்பு எப்படியாப்பட்ட ஒரு அன்பு. இயேசுவை மறுதலித்த ஒரு அன்பு. மறுதலித்திருந்தாலும் கூட இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் இருக்கின்றது. அந்த ஏக்கம் இருந்தாலும் கூட உலகத்தை பார்த்து எனக்கு ஒரு பயம் இருக்கின்றது. ஏனெனில் உன்னுடைய பேரை எடுத்தால் என்னை கொலை செய்வார். இது அனைத்தும் கலந்து ஒரு அன்பு இருக்கின்றது. இதை தான் நான் உம்முடைய பாதத்தில் வைக்கின்றேன். பேதுருவுடைய அன்புக்குள் கூட ஒரு மனிதாபிமானம் இருந்தது. பேதுருவுடைய அன்புக்குள் ஒரு நியாயம் இருந்தது. பேதுரு முதலாவதாக, இரண்டாவதாக எப்படி அப்படியே சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டாரோ, ஆனால் மூன்றாவதாக சொல்கின்ற வேளையில் உண்மையாக இவர் என்ன யோசித்தாரோ அதை தான் சொன்னார். உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை கடவுளே, நான் இருக்கிற போலவே நான் உங்களை அன்பு செலுத்த இருக்கின்றேன். அப்பொழுது இயேசுவானவர் ஒரு சிறிய கதை போல் ஒரு சொல்லை சொல்லி, என் பின்னால் நீர் வர வேண்டும் என்று சொல்கின்றார். என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையா இருக்கும் போது நீ குழந்தையா இல்லை, அதாவது வளர்ந்த ஒரு நிலைமையில் ஒரு வாலிபனா இருக்கின்ற பொழுது நீ எப்போனா எங்கன்னா போய்க்கலாம். ஆனால் அதே இன்னும் கொஞ்சம் வயதுக்கு பிறகு, பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட பிறகு உனக்கே தெரியாம நீ சில செயல்பாடுகளில் ஈடுபடுவாய். அதுக்கு காரணம் ஏதாவது இருக்கும். உனக்கு இஷ்டம் போல நீ இருக்க முடியாது. அதே போலதான் இப்போ எனக்குள் நீ வந்து விட்டாய், என்னுடைய சீடனாய் நீ இருக்கின்றாய், என்னுடைய நண்பனாய் இருக்கின்றாய். இதுக்கு மேல உனக்கு போக்கே வேற. You have to risk yourself
துணிந்து வாழ முயற்சி எடுக்க வேண்டும். பயந்து இருக்காதே, துணிந்து வாழ முயற்சி எடு. என் பின்னாலே வா. நான் எப்படி துணிந்து நின்னனோ, கடவுளுடைய அன்புக்காக இந்த உலகத்தின் அரசியலை எதிர்த்து நின்னனோ, அதை போல் நீயும் எதிர்த்து நிற்க வேண்டும். வேறுபாடுகளை எதிர்க்க உனக்கு தைரியம் வர வேண்டும். என் பின்னால் வா. என் பின்னால் வந்தால் மட்டும்தான் உனக்கு இந்த ஒரு தைரியம். கடவுளுடைய அன்புக்காக அன்பையே விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். You have to sacrifice your love for love's sake. என்ற ஒரு புதிய அனுபவத்திற்கு பேதுருவை இயேசுவானவர் அழைத்தார். பிரியமானவர்களே, இயேசுவானவர் நம்மை பார்த்து கேட்கின்ற கேள்வி இதுதான். நம் அனைவருடைய பதில் எப்படியாப்பட்ட ஒரு பதில் என்பதை நம்ம மன ஆழத்துக்குள் தெரியும். ஒரு புறத்தில் ஆர்டேண்ட் மினிஸ்ட்ரி, அருள் புழைந்த திருப்பணி என்பது வெறும் ஐயருடைய திருப்பணி என்று எண்ணி அமைதியாக இருக்கக்கூடாது. கிறிஸ்துவின் பார்வையில் நிமித்தம் திருச்சபை அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம். திருச்சபை மேல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை அருள் புழைந்து இந்த உலகத்தில் கிறிஸ்துவுடைய அன்பை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக அழைத்து அந்த எதிர்பார்ப்புக்கு ஒப்பாய் இருக்கும்படி முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று கதறிக்கொண்டிருக்கின்றார். இந்த கதறலுக்கு நம்முடைய பதில் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். அதாவது சாதாரணமாக சொல்லினா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வெறும் ஐயர் மேலே விட்டுலான்ட்டு நம்ம எண்ணிடக்கூடாது. ஐயர்களோடு இணைந்து எப்படி செயல்பட முடியும், ஆயரோடு திருச்சபையின் மூப்பர்களோடு திருச்சபையாக எப்படி இந்த அருள் புழைந்த திருப்பணியில் ஈடுபட முடியும், கிறிஸ்துவை எப்படி பிரதிபலிக்க முடியும் என்ற ஒரு கேள்வியோடு தான் நாங்கள் எப்பொழுதும் வாழ வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் மறு உருவாக்குதல் என்ற ஒரு கற்பித்தலுக்குள் நாங்கள் எக்காலத்திலும் நிலைத்திருக்க முடியும். There is no certainty in Christ. There is ambiguity in Christ. அதாவது மறு உருவாக்குதல் இந்த ஒரு கற்பித்தலுக்குள் நாங்கள் போராட்டத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு செயல்பாடுகளிலும் கிறிஸ்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு செயல்பாடா என்பதை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் இப்படியாப்பட்ட ஒரு தலைப்பை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். படிக்கப்பட்ட வார்த்தைகள், அந்த வார்த்தைக்குள் அடங்கியிருக்கின்ற ஞானம் என்பது இந்த ஒரு தலைப்பை வெளிப்படுத்தி இருக்கின்றது. இதை கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக தந்திருக்கின்றால் தொடர்ந்து கடவுளோடு கிறிஸ்துவோடு இணைந்து நாங்கள் யோசிக்க முயற்சி எடுப்போம். ஜெபிப்போமாக. அன்பு நிறைந்த சமாதானத்தின் கடவுளே, எசேக்கியேல் போல் இருக்க மன தைரியத்தை தாருங்கள். திமோத்தி போல் இருக்க எப்பொழுதும் மறு உருவாக்குதலுக்கு நாங்கள் தைரியமாக இருக்கும்படி கிருபை செய்யுங்கள். மறு உருவாக்குதல் என்ற ஒரு கற்பித்தலுக்குள் நாங்கள் நிலைத்து நிற்க கிருபை செய்யுங்கள். பேதுருவை போல் நாங்கள் உண்மையாக நம்ம மனதுக்குள் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்முடைய பாதத்தில் வைக்கும்படி கிருபை செய்யுங்கள். தொடர்ந்து இந்த ஒரு போராட்டத்தில் அன்புள்ள கடவுளே, நான் தனியாய் இல்லை, கிறிஸ்து இருக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இருக்கும்படி கிருபை செய்யுங்கள். இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. உம்முடைய ஞானத்துக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. மீட்பர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமென். கடவுளுடைய வார்த்தையை கேட்டு உள்வாங்கின யாவரும் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை இணைந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உற்பவித்து பிறந்தார்.
பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்திற்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தால் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தின்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். பிறந்த நாளையும் மற்றும் திருமண நாளையும் கண்டிருக்கின்றவர்களுக்காக இந்த நேரத்தில் ஜெபிப்போம். பிறந்த நாள் கண்டிருக்கின்றவர்கள் மிஸ்ஸஸ் ஜானட் மினிபாய் ஜான் பீட்டர், மிஸ்ஸஸ் எஸ்தர் ராணி ஜார்ஜ், மிஸ்ஸஸ் பமிளா வாசுதேவன், மிஸ்டர் ஜாஷுவா சுனில்குமார், மிஸ்டர் கே ராபர்ட் ராஜேந்திரன், மிஸ் ஜே கேரல் ஜெனிட்டா, மிஸ்ஸஸ் சம்பூர்ணம் ஜெயராஜ், மிஸ்டர் சாம் நிதின், மிஸ்டர் ஜாஷுவா இமானுவல், மிஸ்டர் எஸ்டி சத்யகுமார், மிஸ்ஸஸ் சூசன் மேபிள் ஆனந்தராஜ், மிஸ் கே பிரியாங்கா, மிஸ்ஸஸ் ஜபா ஏஞ்சல் மதன்குமார், மிஸ்டர் ரோஷன் ராஜ், மிஸ்ஸஸ் தேவப்பிரியா, மிஸ்டர் ஆர் ஜான் பீட்டர், மிஸ்டர் கே பார்த்திபன், மிஸ் ஷர்லின், மிஸ்ஸஸ் சாந்தகுமாரி ரவிச்சந்திரன், மிஸ்ஸஸ் பர்கோடி ஜேசுதாஸ், மிஸ்ஸஸ் கிரேஸ் ஜூலியட் சதீஷ்குமார், மிஸ்டர் ஆண்டனி ரொசாரியோ, மிஸ்டர் ஜாஷுவா இன்பநாதன், மிஸ் எஸ் பிளெஸி, மிஸ்டர் கிரெஃபலோ ஆண்ட்ரே டேனியல், மிஸ்டர் எஸ் ராஜா, மிஸ்ஸஸ் மர்சி தினகரன், மிஸ்டர் குமார் ஜான், மிஸ்டர் எஸ் பால் ஜெயக்குமார், மிஸ் ஜி ரீனா சந்துரி, மிஸ்டர் எஸ் நிஷாந்த் ராணா. திருமண நாளை கண்டிருக்கின்றவர் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வினி மேத்யூ. இவங்களுக்காக மன்றாடுவோம். வாழ்க்கையில் இன்னும் ஒரு பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண உம்முடைய நாமத்திற்குள்ளாக நாங்கள் மகிழ நீங்கள் கிருபையாக வழிநடத்திருக்கின்றீர். உமக்கு கோடான கோடி நன்றி. இவங்கள் அனைத்து பேருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் ஆன்மீக வாழ்க்கையிலும் இவங்களுக்கு நம்பிக்கையின் தூணாக இருந்து அன்பின் கருவாக இருந்து சமாதானத்தின் காரணராக இருந்து வழிநடத்தியிருக்கின்றீர். உமக்கு கோடான கோடி நன்றி. அன்புள்ள கடவுளே, இவங்கள் அனைவரும் இந்த வாழ்க்கையில் இன்னும் அநேக பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கண்டு சந்தோஷமாக உம்முடைய நாமத்திற்குள்ளாக மகிழ்ந்து வாழும்படி கிருபை செய்யுங்கள். இவங்களுடைய போக்கிலும் வருகையிலும் அன்புள்ள கடவுளே, உம்முடைய பொறுமையோடு ஞானத்தோடு தூய பிரசனத்தோடு இவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வழிநடத்துங்கள். இந்த வாழ்க்கையில் உம்முடைய அன்பையும் சமாதானத்தையும் பிரதிபலிக்கின்ற நபர்களாக குடும்பமாக இவங்கள் எப்பொழுதும் நிலைத்திருக்க கிருபை செய்யுங்கள். இவங்க மன ஆழத்துக்குள் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை ஆசீர்வாதமாக தந்தருளுங்கள். தொடர்ந்து இவங்க அனைத்து பேருடைய போக்குகளையும் உம்முடைய பாதத்தில் வைத்து எல்லா விதத்திலும் ஆசீர்வதிப்பீர் என்ற நம்பிக்கையில் இந்த ஜெபத்தை மீட்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகின்றோம். ஆமேன். நம் மத்தியில் சுகமற்றவர்களாய் இருக்கக்கூடியவர்களுக்காக ஜெபிப்போம். மிஸ்டர் ஏ ஏசுநாதன்,
Mr. C. Mohan, Mrs. Cinderella Soundarraj, Mrs. Manohari, Mr. Satyamurthy, Mr. Paul Pushparaj, Mr. G. Anbaragan, Mr. S.D. James, Mrs. Prema Raju, Mrs. Violet Etiraj, Mrs. Vasanta Rajakumari. ஜெபம் செய்வோம். இரக்கத்தின் கடவுள் நீர், நம்பிக்கையின் கடவுள் நீர், எதிர்காலத்தின் கடவுள் நீர். அன்புள்ள கடவுளே, இவங்க அனைத்து பேருக்காகவும் ஜெபிக்கின்றோம். உடல் நலன் பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கின்றார்கள். உடல் நலன் இல்லாத பொழுது இவங்க மனதுக்குள் இருக்கக்கூடிய போராட்டங்களை அறிந்திருக்கின்ற கடவுள், இவங்களுடைய எதிர்பார்ப்புகளை அறிந்திருக்கின்ற கடவுள், இவங்களோடு இருங்கள். உம்முடைய தூய பிரசனத்தை இவங்கள் யாவரும் உணரும்படி கிருபை செய்யுங்கள். உம்முடைய தூய பிரசனத்தின் நிமித்தம் அன்புள்ள கடவுளே, உம்முடைய இரக்கத்தையும் நீங்கள் ஆசீர்வதித்த ஆரோக்கியத்தையும் இவங்கள் உணரும்படி கிருபை செய்யுங்கள். மருத்துவ உதவிகளை அறிந்திருக்கின்ற கடவுள், மருத்துவ உதவியில் அன்புள்ள கடவுளே, உம்முடைய இரக்கம் இருக்கட்டும். தொடர்ந்து இவங்கள் யாவரும் இந்த சமூகத்தில், இந்த திருச்சபையில் உம்முடைய நாமத்தினால் நன்மை பெற்றுக்கொண்டு, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டு உமக்கு நன்றியை செலுத்த கூடியவர்களாக இவங்களை ஆசீர்வதிங்கள், வழி நடத்துங்கள். அதை போல் அன்புள்ள கடவுளே, இவங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கின்ற குடும்பத்தினருக்காக ஜெபிக்கின்றோம். அவங்களுக்கு பலத்தை தாருங்கள், பொறுமையை தாருங்கள், விழிப்புணர்வை தாருங்கள். அதை போல அன்புள்ள கடவுளே, பல பேர் பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கின்றார்கள். உயிருக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். உயிரை மையப்படுத்த பல பேர் முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்புள்ள கடவுளே, நம்பிக்கையற்ற நிலைமையில் அநேக பேர் இருக்கின்றார்கள். பசியில் அநேக பேர் இருக்கின்றார்கள். மருத்துவமனையில் இடம் கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் அநேக பேர் இருக்கின்றார்கள். பிரசவ காலத்தில் கேள்விக்குறியாக இருக்கின்றார்கள். இவங்க அனைத்து பேருக்காகவும் இந்த நேரத்தில் மன்றாடுகின்றோம். உம்முடைய சமாதானம், உம்முடைய நியாயம், உம்முடைய அன்பும் இந்த உலகத்தில், மிகவும் முக்கியமாக அன்புள்ள கடவுளே, இந்த பெங்களூர் பட்டணத்தில் திரும்பியும் நிலைத்திருக்கட்டும். தொடர்ந்து நாங்கள் யாவரும் உம்முடைய நன்மையை பெற்றுக்கொண்டு உம்முடைய அன்பையும் சமாதானத்தையும் பகிர்ந்து கொள்கின்றவர்களாக ஜீவிக்க நீங்கள் தான் கிருபையாக வழிநடத்த வேண்டும். தொடர்ந்து இவங்க அனைத்து பேரையும் ஆசீர்வதிங்கள், வழி நடத்துங்கள். மீட்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். ஜெபிப்போம். அன்புள்ள கடவுளே, இந்த வழிபாடுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. பாடின பாடல்களுக்காக, படிக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக, அதை போல அன்புள்ள கடவுளே, கேட்கப்பட்ட உம்முடைய அருளுரைக்காக உமக்கு நன்றியை செலுத்துகின்றோம். தொடர்ந்து இந்த வாழ்வில், நம்பிக்கையற்ற இந்த உலகத்தில் உம்மோடு கூட இணைந்து நம்பிக்கையாய் நாங்கள் இருக்கும்படி, நம்பிக்கையின் கருவாக நாங்கள் மாறி செயல்படும்படி, உம்முடைய அன்பையும் சமாதானத்தையும் பிரதிபலிக்கின்றவர்களாக இருக்கும்படி கிருபை செய்யுங்கள், வழி நடத்துங்கள். சமாதானத்தை பெற்றுக்கொண்டவர்களாய், சமாதானத்தை பகிர்ந்து கொண்டவர்களாய் நீங்கள் தான் கிருபையாக வழி நடத்த வேண்டும். தொடர்ந்து இந்த திருச்சபையை ஆசீர்வதிங்கள், ஆசீர்வாதமாக இருக்கும்படி கிருபை செய்யுங்கள். மீட்பர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகின்றோம் அன்புள்ள கடவுளே, ஆமேன். எல்லோரும் இணைந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்திருக்கின்ற சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்பிக்கையோடு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். 3 பேராய் இருந்தாலும் ஒன்றாக வசிக்கின்ற திரியேக கடவுளுடைய அன்பும் சமாதானமும் ஐக்கியமும் வழி நடத்துதலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் யாவரோடும் நிலைத்திருப்பதாக. பிரியமானவர்களே, நம்ம மத்தியில் வாழ்ந்து செயல்பட்ட
மிஸ்ஸஸ் கலாவதி சின்ன பிரகாஷ் அம்மா அவர்கள் நம்மை விட்டு இப்பொழுது கடவுளோடு இருக்கின்றார். இவங்களுக்கு 62 வயது ஆயிருந்தது. இந்த மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு இவங்கள் காலம் சென்றார். இவங்களுக்காக மன்றாடுவோம். ஜெபிப்போம். அன்புள்ள கடவுளே, இந்த நேரத்தில் கலாவதி அம்மா அவர்களுக்காக உமக்கு நன்றியை செலுத்துகின்றோம். அவங்கள் வாழ்ந்த வாழ்வுக்காக உமக்கு நன்றியை செலுத்துகின்றோம். அன்புள்ள கடவுளே, இந்த வாழ்க்கையில் உம்மை பிரதிபலிக்க இவங்கள் கண்டிப்பாக முயற்சிகளை எடுத்திருக்குவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்புள்ள கடவுளே, இவங்களுடைய குடும்பத்திற்காக இந்த நேரத்தில் மன்றாடுகின்றோம். குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் புலம்புதலோடு கேள்விகளோடு ஒரு போராட்டத்தில் இருக்கின்றார்கள். இதை அறிந்திருக்கின்ற கடவுள், அனைத்திலும் அன்புள்ள கடவுளே, உம்முடைய தூய பிரசனம் இவங்க மத்தியில் இருக்கட்டும், இவங்க உள்ளங்களில் இருக்கட்டும். உம்முடைய தூய சமாதானம் இவங்களுக்கு இந்த நேரத்தில் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அந்த சமாதானத்தின் நிமித்தம் அன்புள்ள கடவுளே, இவங்கள் ஆறுதலை பெற்றுக்கொண்டு திரும்பியும் இந்த வாழ்க்கையில் நம்பிக்கையோடு செயல்படும்படி கிருபை செய்யுங்கள். இவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பேருக்காக மன்றாடுகின்றோம். இவங்களுடைய நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள், இவங்க அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். உம்முடைய சமாதானம் இவங்களோடு இருக்கட்டும். அம்மா வாழ்ந்த வாழ்வை இவங்கள் எண்ணி பார்த்து உமக்கு நன்றி செலுத்தும்படி நீங்கள் தான் உம்முடைய ஞானத்தோடு இவங்க அனைத்து பேரையும் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும். தொடர்ந்து இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கள், வழி நடத்துங்கள். மீட்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமேன். முடிவு பாடலாக பாமாலைகளிலிருந்து 201ஆம் பாமாலையை எல்லோரும் இணைந்து பாடலாம்.
கடவுள் உங்களோடு இருப்பாராக. கடவுளுடைய சமாதானத்தோடு எல்லோரும் இந்த வாழ்க்கையில் ஈடுபடுங்கள்.